இந்த வேளையிலே நாங்கள் கர்த்தருடைய தூதுக்காக மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28-29 தயவு செய்து வாசியுங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான பிரியமான பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்று நம்முடைய ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். பிரியமான பிள்ளைகளே, சாந்தமும் மனத்தாழ்மையும் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு அவசியம். அதை தம்மிடத்திலே வந்து கற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். இயேசு ஒருவரே நமக்கு முன்மாதிரி. தம்மை பின்பற்றி வரும்படியாக நம் ஒவ்வொருவருக்கும் அவர் அழைப்பு விடுக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் எந்த வேளையிலும் அவரை பின்பற்றி செல்ல வேண்டும் என்பதுதான் அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவ ஜீவியத்தின் ஆரம்பமே தாழ்மைதான். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. கிறிஸ்தவ ஜீவியத்தின் ஆரம்பம் தாழ்மைதான். நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ள, ஒருவர் தான் பாவி என்று ஏற்றுக்கொள்ள தாழ்மை அவசியம். தாழ்மை இல்லாதவர்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். இப்படி தன்னை தாழ்த்திய ஒருவன் இயேசு அண்டையிலே வந்து கல்வாரி சிலுவை அன்பை நோக்கி பார்த்து, தேவனே, நான் பாவி, உமக்கு விரோதமாய் நான் பாவங்கள் செய்திருக்கிறேன், உம்மை என்னுடைய பாவத்தினாலே நான் துக்கப்படுத்தி இருக்கிறேன், என்மேல் இரக்கமாயிரும், என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி தன்னை தாழ்த்தி நிற்கும் போது அவருடைய இரக்கத்தையும் பாவ மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ளுகின்றார். எனக்கு அருமையானவர்களே, கவனிக்க வேண்டும். இப்படியாக தாழ்மையின் படிகளிலே ஏறி செல்ல செல்ல, தாழ்மையின் படிகளிலே ஏறி செல்ல செல்ல ஒருவருடைய வாழ்க்கையிலே உண்டாகுகின்ற மாற்றத்தை நாம் சிறிது கவனிக்க வேண்டும். அதாவது அவன் தன்னுடைய ஆத்துமாவிலே இளைப்பாறுதல் அடைந்து ஒரு புதிய வாழ்வை அவன் பெறுகின்றான். அருமையானவர்களே, இன்றைக்கு எத்தனையோ வாலிப பிள்ளைகள், எத்தனையோ வயோதிபர்கள், எத்தனையோ சிறு பிள்ளைகள் கூட பாருங்கள், தங்களுடைய ஆத்துமாவிலே இளைப்பாறுதல் இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இது இப்பொழுது சர்வசாதாரணமாக நடைபெறுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. பெற்றோர் சில வேளையிலே பிள்ளைகளை பேசிவிட்டாலும் அவர்கள்
தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகிறார்கள். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நாங்கள் வைக்கின்ற தாழ்மையின் நிமித்தமாக, அவரிடத்திலே கற்றுக்கொள்ளுகின்ற அந்த தாழ்மையின் நிமித்தமாக இன்றைக்கு நம்முடைய ஆத்துமாவிலே இளைப்பாறுதல் அடைந்து ஒரு புதிய வாழ்வை பெற்றுக் கொள்ளுகிறோம். அருமையானவர்களே, பிரியமான பிள்ளைகளே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, அந்த கிறிஸ்துவ வாழ்க்கையின் முன் மாதிரியே இயேசு ஒருவர் தான். அருமையானவர்களே, இதை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். இந்த உலகத்தார் பாருங்க, பொதுவாக தங்களுடைய மத தலைவர்களை, தங்களுடைய மத குருக்களை, ஞானிகளை, அறிஞர்களை, இன்னுமாக நாங்கள் பார்க்கும் பொழுது அபிமானிகளை, மத போதனைகளை தங்கள் மாதிரியாக அவர்கள் கொள்ளுகிறார்கள், மறுக்க முடியாது. இவர்களை குறித்து தேவன் கூறுகின்றதை நாங்கள் இப்பொழுது வாசிக்க போகிறோம். இவ்விதமான நம்பிக்கைகளை வைத்திருக்கிற மனுஷர்களை குறித்து, அந்த சமூகத்தை குறித்து, இவ்விதமான மனுக்குலத்தை குறித்து தேவன் என்ன செய்கின்றார்? அவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? வாசிப்போமா? ஏசாயா 57 அதிகாரத்திலே 20-21 வாசிப்போம். துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள். ஆம், துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல இருக்கிறார்கள். அது அமர்ந்திருக்க கூடாமல், அது அமர்ந்திருக்க கூடாமல், அதன் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையில் ஒதுக்குகிறது. கரையில் ஒதுக்குகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தொடர்ந்து வாசிப்போம் என்றால், துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகின்றார். அருமையானவர்களே, மிகவும் ஒரு இலகுவான உதாரணத்தை இப்பொழுது சொல்லுகின்றேன். இலங்கை தேசத்திலே இப்பொழுது வரப்போகிற ஒரு எலெக்ஷன் காரணமாக இன்றைக்கு பாருங்கள், அரசியல்வாதிகள் எவ்விதமாக பேசுகிறார்கள், அவருடைய வாயிலிருந்து எவ்விதமான வார்த்தைகள் வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம் பொழுது, அருமையானவர்களே, ஆண்டவரியே தேவனுடைய இந்த வார்த்தை நமக்கு முன்பாக வந்து அதை காண்பிக்கிறது. எப்படி துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல அவர்கள் இருக்கிறார்கள். அது அமர்ந்திருக்க கூடாமல், அதன் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையிலே ஒதுக்குகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். பார்த்தீர்களா? பின்ன இன்றைக்கு பாருங்கள், அந்த தேர்தல் காலத்திலே இப்பொழுது நாம் முன்னொரு போதும் கேட்காத போன்று இப்பொழுது இவ்விதமான செயலை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற என்ன? துன்மார்க்கர். அதுதான் ஆண்டவர் சொல்றார், துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகின்றார். அந்த சமாதானம் இல்லாத நிலைதான் இன்றைக்கு என்ன செய்கிறது? சேற்றையும் அழுக்கையும் என்ன செய்கிறது? கொண்டு வந்து ஒதுக்கி கொண்டே இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். பிற தேவனுடைய வார்த்தை, அருமையானவர்களே, ஒரு நேரத்திலே எங்களுக்கு பேசுவது விளங்காமல் இருக்கும். ஆனால் சில சூழ்நிலைகளை ஆண்டவர் எங்களுக்கு அந்த சூழ்நிலைகளை காண்பிக்கும் பொழுது அவருடைய வார்த்தை நமக்கு இன்னும் விளங்குகிறதாக இருக்கிறது. அருமையானவர்கள், ஆகவே அருமையானவர்களே, இவ்விதமான மனுஷரை குறித்து அருமையானவர்களே தேவன் சொல்லுகிறார், துன்மார்க்கர். அவருடைய பார்வையிலே அவர்கள் துன்மார்க்கர். ஆகவே அவர்களும் மனம் திரும்ப வேண்டும் என்றுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த காலங்களிலே அருமையானவர்களே, ஏன் தேவ பிள்ளைகளில் சிலர் கூட இந்த கொந்தளிக்கும் கடலை போல இருக்கிறார்கள். அருமையானவர்களே, மறுக்க முடியாது. காரணம், அவர்கள் கிறிஸ்துவாகிய பல்கலைக்கழகத்திலே அவர்கள்
கற்றுக்கொள்ள விரும்பாதவர்கள். நல்லாக புரிந்து கொள்ள வேண்டும் அருமையானவர்கள். அவர்கள் உலகத்தின் பல்கலைக்கழகங்களிலே அவர்கள் கற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவாகிய பல்கலைக்கழகத்திலே கற்றுக்கொள்ள அவர்களுக்கு விருப்பமில்லை. இந்த கிறிஸ்துவ உலகத்திலே அருமையானவர்களே மிக பெரிய பல்கலைக்கழகம் எது தெரியுமா? கிறிஸ்துவின் பல்கலைக்கழகம். இப்பொழுது நீங்கள் யோசிக்கக்கூடாது, கிறிஸ்துவின் பல்கலைக்கழகம் என்று இந்த உலகத்திலே எங்கே போட்டிருக்கிறார்கள் இருக்கா பாப்பம் என்று இன்டர்நெட்டில் போய் தடவாதீங்க. சரியா? அது உங்களால் காண முடியாது. அது சொல்லித்தாரும் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவே இந்த உலகத்திலே மிகப்பெரிய பல்கலைக்கழகம். வாசியுங்க. இப்ப கொலோசியரிலே 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. அவருக்குள் ஞானம், அறிவு என்பவர்களாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் போடுங்க. கிறிஸ்துவுக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, இந்த பல்கலைக்கழகத்திலே சேர விருப்பமா? இந்த பல்கலைக்கழகத்திலே சேருவதற்கு யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கிறதோ அருமையானவர்களே, அவரிடத்திலே தாழ்மை என்ற தகுதி எதிர்பார்க்கப்படுகிறது. புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து கொள்ளக்கூடியதாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே சேர்ந்திருப்பவர்கள், இந்த பல்கலைக்கழகத்திலே சேர்ந்திருப்பவர்கள் மிக சிலர் தான் அருமையானவர்களே. அவர்களே மெய்யான இளைப்பாறுதலையும் இவ்வுலக வாழ்க்கையிலே இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு மெய்யான இளைப்பாறுதலை பெற்றுக் கொள்வது மட்டுமல்ல, மறு ஜென்ம காலத்திலே அவர்கள் அங்கே ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள், கண்டடைகிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த உலக பல்கலைக்கழகத்திலே படிப்பவர்கள் இந்த உலகத்திலே பட்டம் பெறுகின்றார்கள். நாங்கள் அறிவோம். ஆனால் கிறிஸ்துவாகிய பல்கலைக்கழகத்திலே படிப்பவர்கள் மறுமையிலே அவர்கள் அழிவில்லாத கிரீடத்தை அவர்கள் பெறுவார்கள் என்று நாங்கள் வாக்கை பெற்றிருக்கின்றோம். அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் என்ன தெரியுமா? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். முடியுங்க பார்ப்போம். இல்லை, ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பரலோக ராஜ்யம் அவர்களுடையது, அவர்களுக்கு சொந்தமானது. எப்படி? எளிமை உள்ளவர்கள். எனக்கு அருமையானவர்களே, ஒரு முறை இயேசுவின் சீஷர்கள் இயேசுவினிடத்திலே வந்து அவங்களுக்குள்ளேயும் ஒரு ஆசை ஒன்று வந்துட்டது. பரலோக ராஜ்யத்திலே எவன் பெரியவனாயிருப்பான்? இதுதான் அவங்களோட கேள்வி. அங்கேயும் போய் நாங்கள் பெரியவனாக இருக்க வேணும் என்ற ஒரு வாஞ்சை. இங்கேயும் பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளேயே, உலகத்தின் பிள்ளைகளை விட்டேன், கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே நான் தலைமை, நான் தலைவர், நான் இந்த கூட்டத்துக்கு தலைவனாக வரணும், நான் தான் முதல் பிரசங்கிக்க வேணும், நான் தான் முதல் பேச வேண்டும். என்னை முதல் அழைத்தார்களா? அவர் அழைக்கும் பொழுது என்னை 2ஆவதாகத்தான் அழைத்தார்கள். இப்படியெல்லாம் பேசிக்கொள்ளுவதை நாங்கள் சர்வசாதாரணமாக காணுகிறோம். ஆகவே இந்த சீஷர்களை பாருங்க, அவங்க அப்பொழுதுதான் கற்றுக்கொள்ளுகிறார்கள். அப்பொழுது அவர்களது இயேசுவிடத்திலே வந்து பரலோக ராஜ்யத்திலே எவன் பெரியவனாயிருப்பான் ஆண்டவரே என்று கேட்ட பொழுது ஆண்டவர் இயேசு என்ன செய்தார்? ஒரு சிறு பிள்ளையை பிடித்து அவர்களுக்கு முன்பாக நிறுத்தினார். பாருங்கள் எவ்வளவு இலகுவாக ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு சிறு பிள்ளையை பிடித்து அவர்களுக்கு முன்பாக நிறுத்தினார்.
நிறுத்திவிட்டு என்ன சொல்லுகிறார்? நீங்கள் மனம் திரும்பி இந்த பிள்ளையை போல், இந்த சிறு பிள்ளையை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள். பிறகு இப்ப நினைக்கலுமா பரலோகத்தில் பெரியவனார் என்று சொல்லி நினைக்கிறதுக்கு? பார்த்தீங்களா? பின்ன நீ பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போற வழியை பார்க்கணும். இப்ப பரலோக ராஜ்யத்தில் இவன் பெரியவனாய் இருப்பான் என்று சொல்ல ஆண்டவர் இலகுவாக சொன்னார் தெரியுமா? இந்த சிறு பிள்ளையை முன்பாக நிறுத்தி, இந்த சிறு பிள்ளையை போல நீங்கள் மனம் திரும்பி ஆகாவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டார். இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் சரி, ஒவ்வொரு ஊழியரும் சரி, இதை ஆழமாய் சிந்திக்க வேண்டும், ஆழமாய் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு இயேசுவின் வருகையிலே நாங்கள் எல்லோரும் செல்லுவோம். நல்லது, சந்தோஷம், அந்த எதிர்பார்ப்பு நல்லது. ஆனால் இந்த வார்த்தையை கொஞ்சம் சிறிது ஆழமாய் சிந்தித்து பார்த்தால் நாம் என்ன செய்கிறோம், எப்படி இருக்கிறோம் என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். இன்றைக்கு உலக படிப்புகளையும் உலக மேன்மைகளையும் மனித புகழ்ச்சிகளையும் தங்களை குறித்து மேன்மை பாராட்டிக் கொண்டும் திரிகின்ற தேவஜனமே, இது சிறு பிள்ளைகளின் சுபாவமா என்பதை கேட்டு பாருங்கள். முதலாவது, இது சிறு பிள்ளைகளின் சுபாவமா? அப்படியாயில் அருமையானவர்களே, இது சிறு பிள்ளையின் சுபாவம் இல்லையே. அப்படியாயின் நீ எங்கே போய்கொண்டிருக்கிறாய்? சிந்தித்து பார்ப்பாயா? அருமையானவர்களே, இப்பொழுது என்ன செய்தி வருகிறது தெரியுமா? நீ மனம் திரும்ப வேண்டியதன் அவசியம் இங்கே வருகிறது. நீ மனம் திரும்ப வேண்டியது அவசியம். கர்த்தர் இயேசு சொல்லுகின்ற அடுத்த வார்த்தையையும் கவனியுங்க. ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்திலே பெரியவனாயிருப்பான் என்று சொல்லுகிறாரே. அருமையானவர்களே, இந்த சிறு பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ, இப்பொழுது நாம் ஒவ்வொருவரும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவனே பரலோக ராஜ்யத்திலே பெரியவனாயிருப்பான். இப்பொழுது நம்முடைய வழியின் நிச்சயம் எப்படி இருக்கிறது என்பதை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் சரி, ஒவ்வொரு தேவ ஊழியரும் சிந்தித்து பார்க்க வேண்டிய நிலையிலே இருக்கிறோம். ஆகவே ஒரு தேவ பிள்ளை அவன் ஒரு விசுவாசியாயிருப்பினும் சரி, ஒரு ஊழியனாயிருப்பினும் சரி, இவர்களிடம் பிரதானமாக இருக்க வேண்டிய காரியம் எது? என்ன காரியம் இருக்க வேண்டும்? தாழ்மை. தாழ்மை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பழைய ஏற்பாட்டிலும் தேவனுடைய எதிர்பார்ப்பை நாங்கள் பார்க்கும் பொழுது என்ன, அவருடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை நாங்கள் வாசிப்போமா? மீகா புஸ்தகத்திலே 6வது அதிகாரம் 8வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்க. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். மனுஷனே, நன்மை தீமை என்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறாரே, நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்திலே கேட்கிறார். சிந்தித்து பாருங்க.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மனத்தாழ்மையையே கர்த்தர் நம் ஒவ்வொருவரிடத்திலும் எதிர்பார்க்கிறார். அருமையானவர்களே, ஒரு தடவை அருமையானவர்களே ஒரு ஊழியக்காரனிடத்திலே ஒருவர் வியாதியஸ்தர் ஒருவருக்காக ஜெபிக்கும்படி தொலைபேசி மூலம் அழைப்பு விடுத்த போது, அவர் முந்திய போல அவர் பாஸ்டர் இல்லை, அவர் இப்பொழுது பிஷப். அவர் இப்ப வரமாட்டார், நீங்கள் வந்து அங்கே வாருங்கள். அங்கே அவர் அந்த நேரத்திலே முன் ஆல்டரிலே வந்து நிற்பார். அந்த இடத்திலே அவர் உங்களுக்காக ஜெபிப்பார். இல்லை, நாங்கள் அவரை கொண்டு சந்தித்து கதைக்கணும். இல்லை, அவரை சந்திக்க முடியாது. அவர் உங்களுக்கு தெரியாதா? அவர் இப்ப பிஷப். இது இந்த யூரோப் தேசத்திலே நடந்த ஒரு சம்பவம், தூரம் அல்ல, உண்மையான சம்பவம், பொய் அல்ல. இது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பதில். பாருங்கள். ஆகவே நீ யாரா இருந்தாலும் உன்னிடத்திலே தேவன் எதை எதிர்பார்க்கிறார்? மனத்தாழ்மையை எதிர்பார்க்கிறார். ஆகவே இப்படிப்பட்டவன் யார்? பிஷப்பாக இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம், அவனுக்கு பரலோக ராஜ்யம் மூடப்பட்டிருக்கும் என்பதை திட்டமும் தெளிவுமாக நீங்கள் சத்தியத்தின்படி அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் யாருக்காக ஜெபம் செய்ய அழைக்கப்பட்ட பொழுது இவ்விதமான பதில் கிடைத்ததோ, அதன் பிற்பாடு அந்த வியாதியஸ்தன் மரித்து விட்டார். இப்பொழுது பாருங்கள், அவர் யாரா இருந்தாலும் கர்த்தரிடத்திலே எப்படி கணக்கு கொடுப்பார் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். பின் ஆகவே மனத்தாழ்மைதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். பரலோகத்தின் உன்னதமான இடத்திலே இருந்த அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி, யார் சொல்ல முடியுமா? அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி அவனுடைய பெயர். அவன் யார்? அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி யார் சொல்லுங்க? லூசிபர். அவருடைய பெயர். அவன் தன்னுடைய பெருமையினாலே அவன் தள்ளப்பட்டான். நீங்கள் எல்லாரும் அறிஞர்கள். அருமையானவர்களே, அவனுடன் சேர்ந்திருந்தார்களே, அவர்களும் சேர்த்து தள்ளப்பட்டார்கள். பார்த்தீங்களா? பாருங்கள், அவனுடைய பெருமையின் எண்ணம் எப்படி இருந்தது? வாசித்து பாருங்கள். ஏறுவேன், உயருவேன், வீற்றிருப்பேன். இது அவனுடைய உள்ளத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள். ஏறுவேன், உயருவேன், வீற்றிருப்பேன். அந்த நிமிஷமே அவன் தேவனுடைய சந்நிதியிலிருந்து, பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டான். தேவ பிள்ளைகளே, உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்து இவ்விதமான சுபாவங்கள் நம்மிலே இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்து உடனடியாக அதிலிருந்து விடுதலை பெற வேண்டியது அவசியம். அதைத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். சரி, நம்முடைய தேவன் நம்மை மீட்பதற்காக பாருங்கள், தம்மையே தாழ்த்தினாரே. பாருங்கள், வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லவர் இந்த ஈன மனுஷனுடைய பாவங்களுக்காக தம்மையே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானார் என்று சொல்லி பார்க்கிறோம். மனித சாயலானார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்திலே இந்த வசனத்தை நீங்கள் காண முடியும். அருமையானவர்களே, யாருக்காக? நமக்காக தம்மை தாழ்த்தினார். ஒரு அடிமையாக தம்மையே தாழ்த்தியவர் நம்முடைய ஆண்டவர். மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் தன்னிடத்திலே கற்றுக்கொள்ள வரும்படியாக அழைக்கிறார். அருமையானவர்களே, அவரிடத்திலே தான் நாம் கற்றுக்கொள்ள முடியும். அடிமைக்கு அவர் அடிமையாக தன்னையே தாழ்த்தி இந்த அடிமைகளுக்காக தம்மையே தாழ்த்தி இந்த உலகத்துக்கு வந்தார்.
ஆகவே யாருக்காக? இந்த அடிமைக்காக. ஆகவே இந்த உலகத்திலே வந்த அந்த அடிமைக்கு அடிமையாக அவர் தன்னை மாற்றிக்கொண்டு அவர்களுடைய பாதங்களை அவர் கழுவினார் என்று பார்க்கிறோம். பார்த்தீர்களா? எபிரேயர் 5ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்தை பாருங்கள். கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராகிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. பார்த்தீர்களா? ஒவ்வொன்றாக சிந்தித்து பாருங்க. கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராகிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை என்று எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலில் இது குறித்து ஒரு சிறு விளக்கத்தை உங்களுக்கு தந்து உதவ விரும்புகிறேன். ஏனென்றால் உங்களுக்கு இது மிகவும் ஒரு வேத அறிவுக்கு மிகவும் ஒரு உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதாவது பாருங்கள், அந்த வாக்கியத்திலே நீங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் ஆசாரியத்துவம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வேளையிலே ஆரோனுடைய ஆசாரியத்துவமும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அறிவீர்கள் ஆரோனுடைய ஆசாரியத்துவம், பின்பு கிறிஸ்துவினுடைய ஆசாரியத்துவம். பின்னாகவே கவனிங்க, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசாரியத்துவம் ஆரோனுடைய ஆசாரியத்துவத்தின் தொடர்ச்சி அல்ல. இதை புரிந்து கொள்ளுங்க. இதை புரிந்து கொண்டீங்கன்றால் அநேக காரியங்கள் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். பழைய ஏற்பாட்டின் ஆரோனுடைய ஆசாரியத்துவத்தின் தொடர்ச்சி அல்ல என்பதை முதலில் நீங்க தெரிந்து வைத்துக் கொள்ளுங்க. ஆரோனுடைய ஆசாரியத்துவம் வேறு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசாரியத்துவம் வேறு. அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. அதுதான் ஆண்டவர் இயேசு மரித்த பொழுது திரைச்சீலை மேலிருந்து கீழாக கிழிந்தது என்று பார்க்கிறோம். ஆகவே இதனை இன்றைக்கு அறியாமல் உணராமல் இந்த மேலிருந்து கீழே வரைக்கும் இரண்டாக கிழிந்ததே இந்த திரைச்சீலை, இப்பொழுது இதை அறியாத உணராதவர்கள் என்ன செய்கிறார் தெரியுமா? கீழிருந்து அதை தச்சு 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 அந்த திரைச்சீலையை மூடிக்கொண்டு இன்றைக்கு நிற்கின்ற பாரம்பரிய கிறிஸ்தவ மக்கள், பாரம்பரிய கிறிஸ்தவ மதம், பாரம்பரிய திருச்சபைகள், இதுதான் கீழே இருந்து அந்த கிழிந்ததை கீழே இருந்து தைத்து கொண்ட ஆசாரியத்துவம் அங்கே நடப்பதை நாங்கள் காண முடியும். அதை காணும். அதனால் தான் பாருங்கள், இங்கே அவ்விதமான பாரம்பரிய திருச்சபைகள், கிறிஸ்தவ சபைகளிலே ஆடை அலங்காரங்கள், பெரிய நீளமான ஆடைகள் அணிந்து கொண்டு, இன்னும் சிலர் குல்லாக்கள் விதமான தொப்பிகள் வைத்துக்கொண்டு, ஆசாரியர்கள் மாதிரி ஆளுகை முறைமைகள், அதற்கான ஆசன அமர்வதற்கு ஆசனங்கள், சடங்காச்சாரங்கள், தூபம் காட்டுதல், அதிகாரங்கள், இன்றைக்கு பெரும் கோபுரங்கள் கொண்ட ஆலய கட்டிடங்கள். அருமையானவர்களே, இவை அனைத்தும் இயேசு கிறிஸ்துவை மனிதர்களிடத்திலே, அதாவது இயேசு கிறிஸ்துவிடம் மனிதர்களை இயேசு கிறிஸ்துவிடத்திலே இருந்து பிரிக்கின்ற ஒரு சம்பவமாக இருக்கிறது. இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்கும் இந்த மக்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் பெயர் என்ன? கிறிஸ்தவ திருச்சபைகள், கிறிஸ்தவ மதங்கள். ஆனால் உண்மை என்ன, சத்தியம் என்ன? இவர்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் இல்லை. இவர்கள் மேலிருந்து கீழ் வரைக்கும் கிழிந்த திரைச்சீலையை கீழே இருந்து தைத்து
மூடியிருக்கிறார்கள். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம் அருமையானவர்கள். ஆகவே இந்த கிறிஸ்து இயேசுவிடத்திலே இருந்து மக்களை பிரித்தெடுத்து மதம் என்ற அமைப்புக்குள்ளே, பாரம்பரியம் என்ற அமைப்புக்குள்ளே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கொண்டு போய் விட்டிருக்கிறார்கள். நன்றாக விளங்கிக்கொள். இப்பொழுது பாருங்க, ஒரே வார்த்தையிலே சொல்லுகிறோம், இந்த திருச்சபை, பாரம்பரிய திருச்சபைகள், பாரம்பரிய இந்த மதங்கள், கிறிஸ்தவ மதங்கள் தேவனிடத்திலே இருந்து மனிதரை பிரித்ததினாலே மனிதர்கள், அங்கு இருக்கிற மனிதர்கள் பெயர் அளவிலே கிறிஸ்தவர்கள், ஆனால் அவர்களுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை. இல்லாத ஒரு வாழ்க்கை தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்பது மிகவும் வேதனையான ஒரு பயங்கரமான ஒரு செய்தியாகும். ஆகவே அதே வேளையிலே பாருங்கள், ரட்சிக்கப்பட்ட இன்றைக்கு ஆவிக்குரிய சில சபைகளுக்குள்ளும் அருமையானவர்களே இப்படிப்பட்ட ஆசாரிய முறைகள் புகுத்தப்பட்டிருப்பது இன்னும் வேதனையான ஒரு காரியம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்கள், சிலர் சொல்லுவார்கள், ஊழியர்கள், நாங்கள் ஆசாரியர்கள், நீங்கள் எல்லாரும் சபை மக்கள், விசுவாசிகள், நாங்கள் ஆசாரிய கூட்டம் என்பார்கள், நாங்கள் ஆசாரியன் என்று சொல்லி சொல்லுவார்கள். தவறு. இன்னுமாக கவனியுங்கள், சபையின் பாஸ்டர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் ஒரு விசேஷித்த ஆசாரியர்கள் அல்ல என்பதை இன்றைய நாளிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் விசேஷித்த ஆசாரியர்கள் அல்ல. ரட்சிக்கப்பட்ட சபைக்கு உட்பட்ட அனைவருமே, ரட்சிக்கப்பட்ட சபைக்குட்பட்ட அனைவருமே நீங்கள் ஆசாரியர்கள். அதை புரிந்து கொள்ள வேண்டும். வாசியுங்கள் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஜீவனுள்ள கற்களைப் போல, ஜீவனுள்ள கற்களைப் போல, ஆவிக்கேற்ற மாளிகையாகவும், ஆவிக்கேற்ற மாளிகையாகவும், இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாசித்து பாருங்கள். ஆம் அருமையானவர்களே, கிறிஸ்துவால் நாம் ஆசாரிய கூட்டமாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, நீங்களும் நாமும் மாற்றப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் இயேசு நமது பிரதான மேய்ப்பன், பிரதான ஆசாரியர், பிரதான மேய்ப்பன் என்று இருக்கும் பொழுது, இன்றைக்கு பாருங்கள், சில இடங்களிலே சீனியர் பாஸ்டர் என்ற வார்த்தையை பாய்ப்பாங்க. பயங்கரமான ஒரு காரியம். நம்முடைய சீனியர் பாஸ்டர் என்றால், நான் இந்த இடத்திலே எல்லோருக்கும் சொல்லுகிறேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய சீனியர் பாஸ்டர், பிரதான ஆசாரியன், பிரதான மேய்ப்பன் அவர்தான். ஆகவே இன்றைக்கு இவ்விதமான பிஷப், அந்த பிஷப், ஆர்ச் பிஷப், அது இது என்றெல்லாம் சொல்லி என்ன செய்ய, இன்றைக்கு அந்த பழைய ஆசாரியத்துவம் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு சபைக்குள்ளே வந்துவிட்டது. மிகவும் ஒரு வேதனைக்குரிய ஒரு காரியம். பின்னாகவே இவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களை தாங்களே அந்த பெருமையின் படிகளிலே என்று சொல்லுவதை விட அந்த லூசிபரின் படிகளிலே அவர்கள் ஏறி ஏறி செல்லுகின்றே இருக்கிறார்கள். அருமையானவர்களே, பின்னாகவே நாமோ தாழ்மையான அந்த நிலையிலே இருந்து நம்மை தாழ்மைப்படுத்தி நாங்கள் வந்திருக்கிறோம். நாம் தாழ்மையின் படிகளிலே ஏறி செல்ல நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, சரி, இன்றைக்கு கிறிஸ்துவினுடைய பல்கலைக்கழகத்திலே படிக்க உங்களை ஒப்புக் கொடுப்பீர்கள் என்றால் மிகவும் அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக உங்களுக்கு மாறும். எகிப்திலே மோசி ஒரு பல்கலைக்கழகத்திலே படித்தார். உங்களுக்கு பல இடங்களில் சொல்லி தந்துக்கிறேன். அந்த பல்கலைக்கழகத்திலே பேர் என்ன? எகிப்திலே உங்களுக்கு சொல்லி தந்துக்கிறேன் பல இடங்கள். சூரிய பல்கலைக்கழகம்.
சூரிய பல்கலைக்கழகத்திலே மோசே படித்து பட்டம் பெற்ற மனுஷன். நாங்கள் நினைக்கக்கூடாது ஏதோ ஆடு மாய்க்கு மேய்க்கிறவர் தான் என்று தான் நாங்கள் பார்க்கிறோம். இப்படி பட்டம் பெற்று படித்த மனுஷன் பாருங்கள், தேவனுடைய சமூகத்திலே நிற்கும் பொழுது அந்த பல்கலைக்கழகம் எப்படி தேவனுடைய சமூகத்திலே நிற்க வேண்டும் என்று மோசேக்கு கற்றுக் கொடுக்க இல்லை. யார் கற்றுக் கொடுத்தது? தேவன் தான் கற்றுக் கொடுத்தார். மோசே மோசே, நீ நிற்கிற இடம் பரிசுத்த ஸ்தலம், நீயுடைய பாதரட்சியை கலட்டி விட்டு நீ வா என்று சொல்லுகின்றார். பார்த்தீங்களா? பின்னாகவே அந்த பல்கலைக்கழகம் கூட கற்றுக் கொடுக்காத அந்த காரியத்தை தேவனுடைய சமூகத்திலே தான் மோசே கற்றுக்கொண்டார். அருமையானவர்களே, உலக மேன்மையாலும் மனுஷ வந்தனங்களாலும் இன்னுமாய் பாருங்கள், மனுஷ வந்தனர் இன்றைக்கு பாருங்க, பொன்னாடைகள் போத்துறது, பொன்னாடைகள் போத்துறது எல்லாம் வந்துட்டு உலகமே வந்துட்டு இன்றைக்கு கர்த்தருடைய சபைக்கு இல்லை. உலகத்தார் செய்கிறார்கள். நாங்கள் அதை குறித்து நாங்கள் குறை சொல்லவில்லை. அவர்கள் அறியாதவர்கள். இன்றைக்கு இவர்களும் அறிந்தவர்கள் ஒரு குருடர்களாக மாறிவிட்டார்கள். அதுதான் வேதனையான ஒரு காரியம். பின்ன அந்த உலக மேன்மைகளை எல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டு என்ன செய்கிறார்கள்? பெருமையின் படிகளிலே ஏறி உச்ச நிலையை அடைய விரும்புகிறார்கள். இவ்விதமான ஒரு நிலையிலே இருந்தவர் தான் சகேயு. அருமையானவர்களே, அவன் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி பார்க்க விரும்பினார். ஆனால் அவருடன் ஐக்கியம் கொள்ள விரும்ப இல்லை. படியா வாசிச்சு பாருங்க. சகேயு இவர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி அறிய ஓடிப்போய் என்ன செய்தார்? ஒரு காட்டித்தி மரத்திலே ஏறி இருந்துட்டார். பார்த்தீர்களா? பின்ன இயேசுவை தூரத்திலே இருந்து பார்த்தால் போதும் என்றதுதான் சகேயுவினுடைய நினைப்பு. அவரை பார்க்க வேண்டும். அவர் யார்? பார்க்க எப்படிப்பட்டவர்? இதை பார்க்கவர். ஆனால் சகேயு அவன் பெருமையின் உச்சியிலே இருந்தவர், மக்களுடைய மதிப்பை பெற்றவர், அதிகாரத்திலே இருந்தவர், பணப்பலத்திலே இருந்தவர். ஆனால் இயேசுவை பார்க்க வேண்டும், ஐக்கியம் வைக்க. இப்பொழுது பாருங்க, போய் மரத்திலே இருந்து விட்டார். தூரத்திலே என்றாலும் அவரை பார்த்து விட வேண்டும். ஆனால் இயேசு அவனையும் நேசிக்கிறார், அந்த சகேயுவையும் நேசிக்கிறார். ஆகவே அந்த இடத்திலே அந்த மரத்துக்கு கிட்ட வந்த பொழுது ஆண்டவர் இயேசுவே அவனை நிமிர்ந்து பார்த்து, சகேயுவே சீக்கிரமாய் நீ இறங்கி வா, இன்று நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அருமையானவர்களே, பேர் முதலாய் அறிந்திருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அவன் எதிர்பார்க்கவில்லை. சகேயுவே நீ சீக்கிரமாய், ஆறுதலாக அல்ல, சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும். அவன் என்ன செய்தான்? சகேயு சீக்கிரமாய் இறங்கி அவரை தன் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு சென்றார். இதைத்தான் நாங்கள் லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம். பிரியமான தேவஜனமே, உன்னுடைய அருமை ஆண்டவர் இயேசு உன்னுடைய பெயர் சொல்லி அழைக்கிறார். உன்னுடைய பெயரை அவர் அறிந்திருக்கிறார். உன்னுடைய வழிகளை அவர் அறிந்திருக்கிறார். நீ போகும் இடமெல்லாம் அவர் அறிவார். உன் நினைவுகளை அவர் அறிவார். இப்பொழுது நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதையும் அவர் அறிவார். மனுஷருக்கு, உன் சக விசுவாசிகளுக்கு அல்லது உன்னுடைய சபை போதகருக்கு கூட ஒரு வழியிலே உன்னை மறைத்துக் கொள்ளலாம். இது மனித இயல்பு. ஏனென்றால் சகேயு தன்னை மறைத்துக் கொண்டார். நம்முடைய ஆதி பெற்றோர் தேவனுக்கு தங்களை மறைத்துக் கொண்டார்கள். பார்த்தீர்களா? பின்னாகவே தாவீது ராஜா கூட பாருங்கள், தாவீது ராஜா தன்னை தேவனுக்கு மறைத்துக் கொண்டார். மறைக்க முடிந்ததா? அவர்கள் நினைத்தார்கள் மறைத்துக் கொண்டோம். முடிந்ததா? இல்லை. ஆனால் கர்த்தரோ உன்னோடு நெருங்கி ஐக்கியம் கொள்ளத்தான் விரும்புகிறார். நீ தூரமாக போகலாம், மறைத்து கொண்டு தூரம் போகலாம். அவரோ உன்னை நெருங்கி வருகிறார். என்ன தெரியுமா? உன்னோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். உன்னோடு தனிப்பட்ட முறையிலே அவர் பேச விரும்புகிறார்.
உன்னோடு உலாவ விரும்புகிறார். ஆகவே உன்னுடைய மேட்டுமையான சிந்தனைகளிலே இருந்து நீ சீக்கிரமாய் நீ இறங்கி வரும்படியாக இன்றைக்கு உன்னை அவர் துரிதப்படுத்துகிறார். இன்றைய நாளிலே துரிதப்படுத்துகிறார். நீ ஏறி இருக்கும் இந்த காட்டுத்தீ மரமாகிய அந்த சுய பெருமை, உன்னுடைய சுய சித்தம், உன்னுடைய சுய திட்டம், சுய வழி, வீண் பெருமைகள் எல்லாவற்றிலும் இருந்து நீ இறங்கி வரும்படியாக, சீக்கிரமாய் இறங்கி வரும்படியாக, இன்றே இறங்கி வரும்படியாக உன்னை துரிதப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அருமையானவர்களே, இறங்கி வருவதன் அடுத்தது காரியம் என்ன? இறங்கி வருவதன் அடுத்த காரியம் என்ன? தாழ்மை. பத்திரள இறங்கி வருவதன் அடுத்த படி என்ன? தாழ்மை. இந்த தாழ்மை என்ற படியிலே அங்கே நீ தொடர்ந்து நீ ஏறி செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சகேயு பாருங்கள், உடனே இறங்கினார். பார்த்தீர்களா? இயேசுவோடு நடக்க ஆரம்பித்தார். தெரியும் தானே? அப்பொழுது என்ன நடந்தது? பாவ உணர்வு அடைகின்றார். அதன் காரணமாக மனசாபப்பட்டு பாவறிக்கை செய்கிறார். அவர் மட்டுமல்ல, அவருடைய வீட்டுக்கே ரட்சிப்பு வந்தது. பார்த்தீங்களா? எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, நீ தாழ்மையின் முதற் படியிலே வைத்த காலை, தாழ்மையில் முறைப்படிதான் ஞான ஸ்நானம், அதிலே வைத்த காலை நீ மேற்கொண்டு தாழ்மையின் படியிலே ஏறி செல்ல இடம் கொடுக்க வேண்டும். அதை விட்டு விலகிவிடக்கூடாது. அதை விட்டு விலகுவதற்கு பெருமைகள் முன்னிற்கலாம், சுய சித்தங்கள் முன்னிற்கலாம். ஆனால் அவையெல்லாம் ஜூசிவர் உனக்கு போடுகின்ற தடை, உன்னுடைய வழியிலே அவன் கொண்டு வருகின்ற தடை. அவைகளையெல்லாம் முறியடித்து நீ தாழ்மையின் படியிலே ஏறி வர வேண்டும் என்று என் ஆண்டவர் இயேசு உன்னை கரம் நீட்டி அழைத்துக் கொண்டிருக்கிறார். சகேயுவின் இறங்கி வருதல், சகேயுடைய இறங்கி வருதலை பாருங்க. அவனுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது பார்த்தீங்களா? எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். தேவனுடைய பிள்ளைகளே, நீயும் உன்னுடைய சுய வழி, சுய சிந்தை இவைகளில் இருந்து இறங்கி தாழ்மைப்படுவாய் என்றால் கர்த்தரோடு நடந்து செல்லும் ஒரு பெரிதான ஒரு பாக்கியமான ஒரு வாழ்வை இந்த நிமிஷமே பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நிமிஷமே கர்த்தருடைய அந்த அளவில்லாத கிருபை உன்மேல் பாய்ந்து வரும். அறிவியாளர்களே, கிருபை பாய்ந்து வரும். உன் வீடு, உன்னுடைய குடும்பம், உன்னை அண்டி இருக்கிறவர்கள் எல்லோரும் தேவ சமாதானத்தினாலே உன் நிமித்தமாக நிரப்பப்படுவார்கள். தேவ சந்தோஷத்தினாலே அவர்கள் நிரப்பப்படுவார்கள். அது மட்டுமல்ல, உன் நிமித்தம் பரலோக ராஜ்யம் அக்கடிப்பாய் களிகூறும். அருமையானவர்களே, ஆகவே இந்த ஆசீர்வாதத்தை இன்றே நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.